இந்த பையன் வந்து அந்த படத்தை நடிச்சிருக்கானாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ்கோட்டை. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கேன். தஞ்சாவூர் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படம் இருக்குது பார்த்தீங்களா, மெய்யழகன் படத்துடைய ஷூட்டிங் பாட்டை உங்களுக்கு காமிக்க தான் வந்திருக்கேன். இந்த மெய்யழகன் படத்தில் வர அந்த அருள்மொழியோட வீடாக இருக்கட்டும், கோவில், நீடாமங்கலத்தில் அந்த சோழன் கல்யாண மண்டபம் இருக்குங்களா அது அப்படின்னு, இது எல்லாமே வந்து இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் இதை சுற்றி தான் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சுற்றி காமிக்க போகிறேன். சரி வாங்க போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தஞ்சாவூருடைய ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து நம்ம அருள்மொழி வந்து இறங்குவார். ஸோ அதை ஃபஸ்ட்டு காமிச்சு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தஞ்சாவூரில் இருந்து நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர். படத்தில் இந்த வழியாக தான் அருள்மொழி வர ட்ரெயின் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும். எல்லோரும் இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அருள்மொழி இறங்குவார். இறங்கிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பாரு, தஞ்சாவூர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும், அதை பார்த்து லைட்டாக சிரிப்பாப்பில். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டு ஆட்டோவில் இந்த மேம்பாலத்தில் போகிற மாதிரி காமிப்பாங்க. அந்த பக்கமாக தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரம் தெரியும். இது கோயிலுக்கு சைடில் இருக்க மேம்பாலங்க. இதுக்கு கீழே ஒரு தியேட்டர் கூட இருக்குது. அடுத்ததாக அருள்மொழி ஆட்டோக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம தஞ்சை பெரிய கோயிலுடைய இந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு சீனை காமிப்பாங்க. அடுத்ததாக அதே ஆட்டோக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த சர்ச்சை பார்க்குற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் போகிற வழியில் தான் இந்த சர்ச் இருக்குது. அதுக்கப்புறமா பழைய பஸ் ஸ்டாண்டுடைய இந்த என்ட்ரன்ஸை பார்க்குற மாதிரியும் காமிப்பாங்க. ஃபைனலாக அருள்மொழி ஆட்டோவை இந்த இடத்துல நிறுத்த சொல்லுவார். நிறுத்திட்டு அவர் சின்ன வயசில் வாழ்ந்த அவருடைய இந்த வீடை தான் பார்ப்பாருங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க சிவபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த வீடு இருக்குது. இங்கே தான் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ ஆட்டோவை விட்டு இறங்கின அருள்மொழி இந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் தன்னுடைய பழைய வீடான அந்த உள்ளாக்கி இருக்கு பார்த்தீங்களா வீடு, அந்த வீடை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உள்ளாக்கி ஒரு கார் ஒன்று நிற்கிது பாருங்க, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களுடைய காராக இருக்கும் போல. கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட தான் அருள்மொழி கையை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து யாரோ கேட்டில் நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க அப்புறம் அருள்மொழி அந்த இடத்த விட்டு அந்த பக்கம் ரோட்டு பக்கமாக ஓடுவார். இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. பூட்டி இருக்குதுங்க, நல்லா இருக்குல்ல வீடு. கோலம் கூட போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குதுங்க வீடு. அதுக்குள்ள அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு அருள்மொழி கோயிலுக்கு போயிட்டு அந்த சைக்கிளில் இந்த வழியாக தான் போவார். அந்த பக்கமாக அந்த திங்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்த ஒரு லாரி ஒன்று நிற்கும். இந்த இடத்துல தான் அந்த சீன் எடுத்திருப்பாங்க. இந்த பையன் வந்து அந்த படத்தை நடிச்சிருக்கானாங்க. அதாவது அருள்மொழி, சின்ன வயசு அருள்மொழி வந்து அந்த இடத்துக்கிட்ட உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு அம்பேரிங் பண்ணுவார் பார்த்தீங்களா, சிக்கியில் வந்து பசங்களை கிட்ட விளாண்டுருப்பானுங்க. அப்போ அவர் பக்கத்தில் அந்த பையன் உட்காந்துருக்கான். என்னடா தம்பி நீ உட்காந்துருந்தியா? உன் பேர் என்னடா? சுதன். இந்த ஊர் தானா? சிவபுரம். சரி 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 சரிடா, சூப்பராக தம்பி. சரி பார்ப்போம். ஸோ இதுக்கிட்ட தான் வந்து அருள்மொழி வந்து ஏறி உட்காந்துருப்பாப்புல. ஏறி உட்காந்துட்டு கீழே வந்து பசங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கு வந்து அவர் அம்பேரிங் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த கிரிக்கெட் விளாண்ட அந்த ஸ்டெம்பு கூட நான் வளைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்டெம்பு வளைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா படத்தில், அது அப்படியே இருக்குது பாருங்கள் அழியாமல். சூப்பரில் இந்த ஸ்டெம்பு அப்படியே இருக்குது. அடுத்ததான் நம்ம திருவிடை மருதூரில் இருக்க இந்த மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் கும்பகோணத்து பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலில் தான் அருள்மொழி சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒய்ஃபுக்கிட்ட ஃபோன் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த சீன். அருள்மொழி ஃபோன் பேசி இருக்கும்போதே பின்னாடி யானை ஒன்று போகும். சின்ன வயசு அருள்மொழி ஒரு திண்டில் படுத்து கிடப்பாரு. அப்போ யானை வந்து எழுப்பும் அப்படின்னு நிறைய சீன் வந்து இந்த கோவிலில் தான் எடுத்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன் எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட தான் ஒய்ஃபுக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே அருள்மொழி வந்து நடந்து போவாருங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் அருள்மொழி தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ சின்ன வயசில் அருள்மொழி பார்த்துருப்பாருல அந்த யானை பின்னாடி கிராஸ் ஆகும். அப்போ சின்ன வயசில் அந்த யானை பார்க்குற அருள்மொழி கிட்ட சொல்லார் பார்த்தீங்களா, இவனை கோயிலுக்கு கூட்டு வரும்போது உன்னுடைய தோல் உயரத்துக்கு தான் இருப்ப, இப்போ நீ நின்னியனா அவன் தோல் உயரத்துக்கு தான் நீயே இருப்ப, அது இதுன்னு கொடுத்து திடமா வளர்த்து விட்டல என் குட்டி குண்டு குட்டி அப்படின்னு சொல்லார் பார்த்தீங்களா. அந்த டைலாக் வந்து பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த யானையும் அருள்மொழிக்கு பின்னாடி கிராஸ் ஆகும். அருள்மொழி அதை பார்த்துட்டு ஆனால் இது மட்டும் இன்னும் மாறாமல் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு அருள்மொழி இந்த இடத்துல தான் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த குட்டி யானை வந்து அவரை வந்து எழுப்பும். அப்போ தான் அந்த யானை போகிற அந்த சொல்லுவார்ல அந்த டைலாக்கு, இதெல்லாம் இந்த இடத்துக்கிட்ட தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன வயசு அருள்மொழி நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம், எங்களுடைய வீடு எங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் நடந்து போவாருங்க. படத்தில் காமிச்ச நந்தி தான் அது தெரியுதா, அதான் அந்த நந்தி. வாங்க உள்ளே படத்தில் ஒரு நந்தி ஒன்று காமிப்பாங்க. அந்த நந்தியை வந்து ஒரு
கதவு வச்சு சாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்களா, அந்த ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த நந்தி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த நந்தி. ஆயிரத்தி 200 வருஷம் பழமையான கோவிலுங்க இது. பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் நினைக்கிறேன், அவருக்கு இந்த பிரம்மஹஸ்தி ஒரு தோஷம் வந்து இந்த கோவிலில் தான் நீங்குனிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கதை கூட நான் விக்கிபீடியாவில் படித்தேன். அந்தளவுக்கு ஒரு பழமையான கோயிலுங்க இது. இந்த கோவிலுக்குள்ளே வரவங்க கிழக்கு வாசல் வழியாக வந்துட்டு மேற்கு வாசல் வழியாக தான் போகணும். இதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குதுங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆச்சரியப்பட்டுருவீங்க. அந்த படத்தில் நடுவில் வந்து நந்தி சிலை இருக்கும், அப்புறம் வந்து கதவு அப்படியே சாத்துற மாதிரி இருக்கும்ல, அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த கதவு. 2 கதவுக்கு நடுவில் அந்த வெளிச்சமாக தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்ம இப்போ பார்த்த நந்தி சிலை நம்ம கேமராவுக்கு அப்படி தெரியுதுங்க. எவ்வளோ புல்லுன்னு, எவ்வளோ புல், அப்படி புல்லுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த கோவிலோட அழகு செம்மையாக இருக்குதுங்க. அருண்மொழி தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட இப்போ சென்னையில் இருக்க அந்த வீடை ஓனர் வந்து விற்கிற மாதிரி இருக்காரு, நம்ம வந்து அவர் விற்கிறதுக்குள்ள வந்து வேறு இடம் மாறணும், நமக்கு தான் வீட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன், இப்போ இருக்க இந்த வீடு நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவார். என்ன அருண்மொழி, எனக்கு சொந்தமாக வீடு வாங்கி தர போறியா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிருக்கும். அது வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்க, பூட்டி போட்டு வச்சுருக்காங்க, நம்ம உள்ளே போக முடியாது, இதுக்குள்ளே தாங்க எடுத்திருக்காங்க. அப்படியே காமிக்கிற பாருங்களேன். இந்த தெரியுதா, இந்த தெரியுது பாருங்க. ஸோ இதுகிட்ட தான் வந்து அருண்மொழி வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட பேசிட்டு இந்த படிக்கட்டில் நடப்பார், அந்த பக்கம் நடப்பார். அங்கே இருக்குன்னு அந்த படிக்கட்டு நினைக்கிறேன். அப்படி நடந்துட்டு அங்கே உட்காந்து அப்படி மேலே உட்காந்துக்கிட்டு நான் வீடு வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன், நம்ம இப்போ இருக்க வீடே வந்து சொந்தமாக வாங்கிடலாம் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த சீன்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. உள்ளே போக முடியாது, பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீன் இதில் தான் எடுத்திருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட தான் மெய்யழகன் படத்தில் அரவிந்த் சாமி, அதாவது கிளைமேக்ஸில் முருகவிலாஸ் பஸ்லேருந்து இறங்கி வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த ஒரு அக்கா வந்து பூ விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அக்கா கிட்ட பூ வாங்கிட்டு ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கிட்டு யாருக்குன்னு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. மெய்யழகன் பேர் சொல்லாமல் சொல்லுவாருங்க. அந்த சீன் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கோவிலுடைய மேற்கு கோபுரம். இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த சீன்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அந்த சோழன் கல்யாண மண்டபத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து அரிய தேட்டல் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். அப்படி திருப்பி காமிக்கிற பாருங்க அந்த கல்யாண மண்டபத்தை. சோழன் திருமண மண்டபம் இதாங்க மெய்யழகன் படத்தில் வர சோழன் திருமண மண்டபம். பூட்டி வச்சிருக்காங்க. 10 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், 12 மணி வரை திறக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனால லீவ் விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரியல. இதுக்குள்ளே தான் வந்து அருள்மொழி மெய்யழகனை மீட் பண்ணுற சீனு. தன்னுடைய தங்கச்சிக்கு இதுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். தன்னுடைய தங்கச்சிக்கு வந்து காலில் வந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட் போடாது பார்த்தீங்களா, அந்த சீனு, சாப்பிட்ற சீனு அப்படின்னு நிறைய சீன் வந்து இதுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீடாமங்கலத்தில் இருக்க அந்த டேமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டேமுக்கு கீழே தான் அருள்மொழியும் மெய்யழகனும் வந்து சரக்கடிச்சுட்டு சில கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்களே, அந்த சீன் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே அந்த டேமு, இந்த டேமில் அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அவங்க 2 பேரும் உட்காந்துருக்க மாதிரி ஷூட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல டேமு. ஃபுல்லாகவே பாசியாக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அருள்மொழியும் மெய்யழகனும் வந்து டேமுக்குள்ளே போயிட்டு சரக்கடிச்சிட்டு வெளியே வரும்போது செருப்பை வந்து மாற்றி போட்டான். செருப்பை மாற்றி போட்டது தான் அப்படின்னு சொல்ல, ஏன் போடக்கூடாதா, போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி சொல்லிடுவாரு. இதுக்கிட்ட தான் அவங்க கொண்டு வந்து சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு செருப்பை மாட்டிக்கிட்டு கிளம்புவாங்க. அந்த சீன் இந்த இடத்துக்கிட்ட தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இந்த பிளேஸே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க. இறங்கி போவோம். சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. எப்படிங்க, செம்மையாக இருக்குது அந்த இடம், வேறு லெவலாக இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட தான் கார்த்திக்கும் ஆனந்தகுமார் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி வெண்ணாறு அப்படிங்கிறது தெரியும், அந்த தெரியுது பார்த்தீங்களா, வெண்ணாடு அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த ஃபஸ்ட்டு திண்டுமா இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது, செகண்ட் திண்டில் உட்காந்துருப்பாங்க. தெரியுதா, இந்த இருந்தாது ஐஸ். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் தான் அங்கே இருக்கேன். மெய்யழகன் படத்தில் ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும்,
அதாவது பெரிய கோயிலோட கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருட்டானதுக்கு அப்புறமா லைட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அது சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ஷாட்டை நான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெய்யழகன் படத்தில் வந்த அந்த ஷூட்டிங் பார்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். மெய்யழகன் படத்துடைய டெலிட்டட் சீனில் வந்து கார்த்திக் வந்து இந்த வெண்ணி பரந்தரை அப்படிங்கிற ஒரு போர் பற்றி சொல்லியிருப்பார். நீடாமங்கலத்துக்கு முன்னாடி உள்ள கோவில் வெண்ணி அப்படிங்கிற இடத்துல நடந்ததாகவும், அங்கே ஒரு பழைய ஒரு கோவிலும் நடுக்கோலும் இருக்குது, நான் போய் அப்போ போய் கும்பிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் சொல்லியிருப்பார். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிக்கலாம்னு அந்த ஊரில் போய் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். யாருக்குமே தெரிலங்க. நானும் ஒரு 2 மணி நேரமாக அதை சுற்றி தேடி பார்த்தேன், அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கிறது வந்து மனசு கொஞ்சம் குறையாவே இருக்குது. உண்மையாகவே அந்த இடம் கோவில் வெண்ணி அப்படிங்கிற ஊரில் இருக்கா இல்லை வேறு இடத்துல ஷூட் பண்ணாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன். பாய்.